சார் ஃபர்ஸ்ட் இருந்த அரசியல் பிரமுகர்கள்லாம் காமராஜரும் சரி அண்ணாவும் சரி மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்தாங்க. ஆனா இப்போ இருக்க அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்யறாங்களா இல்ல பதவி ஆசைக்காக வராங்களா சார்? பொதுவா அரசியல் அப்படி இருக்கிறதுனால நீங்க அந்த கேள்வி எழுப்புறீங்க. இப்போ இன்றைக்கு நல்ல அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. 10 ஆண்டுகள் சிறையில் வாழ்ந்து 50-60 ஆண்டால் அரசியல் வாழ்வில் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் நீங்க சொல்ற இன்னைக்கு அந்த எளிமை நேர்மையினுடைய பிம்பமாக தோழர் நல்லக்கண்ணு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு தோழர் சங்கரையா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சியிலும் பலர் இருக்கக்கூடும். பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற பலர் இருக்கக்கூடும். நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. பிரச்சனை இப்போ நல்ல மனிதர்கள் என்பது அல்ல, நல்ல கொள்கை தான் இன்னைக்கு பிரச்சனை. நீங்க கொள்கை நம்மள மக்களை ஒற்றுமைப்படுத்துற மாதிரி, மக்களுக்கு ஒரு வளவாழ்வை அளிக்கிற மாதிரி, மனிதன் மீது அவமானங்கள் குவிக்காத ஒரு நல்ல கொள்கை இன்றைக்கு தேவைப்படுகிறது. கொள்கை மாற்றுதான் மாற்று அரசியலை தவிர ஒரு இடத்தில் கட்சியோ மனிதர்களையோ மாற்றுவது மாற்று அரசியல் அல்ல. அதுக்கு பேர் மாற்றமும் அல்ல. அரசியல் தலைவர்கள் வீட்டு தேடி ஓட்டு போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க சும்மா கேட்கல, பணம் கொடுத்துட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. பணம் வாங்குற மக்கள் மேல தப்பு இருக்கா, பணம் கொடுக்குற தலைவர்கள் மேல தப்பு இருக்கா? ஐயா என்ன கேட்டா 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. ஒருத்தர் எழுதுனா, ஒரு புதுக்கவிஞர் எழுதுனா, நான் லஞ்சம் வாங்கினேன் என்னை பிடித்தார்கள், நான் லஞ்சம் கொடுத்தேன் என்னை விட்டு விட்டார்கள். அது மாதிரி நீங்க அப்படி வர்றவங்க ஓட்டுக்காக தான் வந்திருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஊழல் நீங்க அவங்களை இது பண்ணக்கூடாது. அதான் தெளிவா சொன்னாங்க. இங்க தயவு கூர்ந்து உங்களை மாதிரி அறிவார்ந்த சமுதாயம் எதிர்காலத்துல அப்படிப்பட்ட ஆளுங்க யாருன்னு நம்ம நல்ல அடையாளம் கட்டணும், இனம் கண்டுபிடிக்கணும். அப்படிப்பட்டவங்களை அவனை கொண்டு வரவே கூடாது. அது மாதிரி அயோக்கியர்ல அது இந்தியாவில தான் அப்படி அதிகமாயிடுச்சு பாருங்க. உலகம் பாராளுமன்றத்துல எல்லாம் இருக்கு. இல்ல ஆனால் ஊழல் இருக்கிற கீழ் நாடுகள் சில பேர் இருக்காங்க, இல்ல. ஆனா இந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் கரெக்டா இல்ல, ஊழலோட இல்ல. அது காரணம் மக்களும் காரணம் தான். இப்ப வெளிப்படையாவே கேட்கறாங்களா மக்கள், அதையும் சொல்றாங்க. என்ன உங்களுக்கு என்ன ஓட்டு போடுறதுனால எங்களுக்கு என்ன லாபம், என்ன கொடுக்குறீங்க சொல்லுங்க, கை நீட்டாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. அதனால 2மே தவறுன்னு சொல்றேன். அது மாதிரி ஆட்கள் வரவே கூடாது. ஏன்னா அதனாலதான் அரசியல்வாதிகள் கூச்சு வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு எந்த கேண்டிடேட் நிக்கணும்னாலும், பார்லிமெண்ட்டுக்கு நிக்கணும்னாலும் சரி, அசம்பிளிக்கு நிக்கணும்னாலும் சரி, சில கோடிகள் செலவு பண்ணாதான் நிக்க முடியும். அப்படி ஆயிடுச்சு. ஏன் வெளிப்படையா சொல்றேன், நான் தான் தேர்தலே நிக்கிறது கனவுன்னு நினைக்கிட்டு இருக்கேன். இப்போ ஏன்னா என்னால சில கோடிகளை செலவு பண்ண முடியாது. நான் கோடிகளை கை நீட்டி வாங்குறதும் கிடையாது, கோடிகளை கொடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. குடும்ப நல அரசியல் சமுதாயத்துக்கு நல்லதா? குடும்ப நலன் அல்ல, நாட்டு நலன் தான். இன்னும் சொல்ல போனா மனிதகுலத்தின் நலன். அரசியலின் எல்லை என்னன்னா மனிதகுலம் தான். எல்லா விதமான தடைகளையும் அடித்து உடைத்து மனிதகுலத்தினுடைய வளவாழ்வுக்காக அவர்களை நெருங்க செய்வதுதான் அரசியலின் சாரம். எனவே ஒரு குடும்ப நலனுக்கானது அரசியல் அல்ல, நாட்டு நலன், அதையும் தாண்டி மனிதகுலத்தின் நலன். அந்த அரசியல் தான் சரியான அரசியல். என்னுடைய பெயர் ராபின், நான் திருவொற்றியூர்ல இருந்து வரேன். என்னுடைய கேள்வி ஆம் ஆத்மி கட்சியின் நண்பருக்கு. வணக்கம். நீங்க உங்களோட கட்சியை பத்தி பல விஷயங்கள் சொன்னீங்க, பல புகழ்ச்சி சூளுரைகள் சொன்னீங்க. ஆனா உங்களோட கட்சி எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக்க போகும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க செக்யூரிட்டி செக்ல நிக்காம, அந்த கார்டு காட்டாம அந்த செக்யூரிட்டி செக்கை தாண்டி போனாங்க. இது பழைய செய்திகள்ல வந்தது, பல செய்தித்தாள்கள்ல வந்தது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நாங்க தவறு செய்யறோம் செய்யல அப்படின்னு சொல்லல. தவறு செஞ்சிருந்தா அதுக்கு எனக்கு அதை பத்தி எனக்கு பூரா விளக்கம் இல்ல, என்னன்னு நடந்ததுன்னு பூரா தெரியல எனக்கு. ஆனா அப்படி ஒரு தவறு செஞ்சிருந்தா அது தப்புன்னு ஒத்துக்கிறோம். இதுதான் ஓப்பன்னஸ். என்னோட பேர் ஜான்சி, ஐநாட்டுல இருந்து வரேன். வீரபாண்டிய கேள்வி. வணக்கம் ஐயா. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஊழலை பத்தி விமர்சிருக்காங்க, சரிங்களா? ஆனா அரசியல்ல வந்துட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதே ஊழல் சாக்கடையில இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒரு மாற்று கொள்கையை முன்னெடுக்காத காரணம், மக்களிடம் ஒரு அரசியல் விழிப்பு மேலோங்காத ஒரு காரணம். அரசியல் விழிப்பு கீழ்மட்டத்திலிருந்து மேலோங்கினால் இதெல்லாம் மக்கள் மாற்றிடுவாங்க, மிக மாற்றிடுவாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஒரு புதிய தலைமுறை நீங்க தோன்றி வருகிறீர்கள் பாருங்க, உங்கள் முன்னால் அத்தகைய விழிப்பு வரணும். நாடு நம்முடையது, நம்மை ஆட்சி செய்கிறவர்கள் நம்மால் தெரிவு செய்யப்பட்டவர்கள்,
அவர்கள் எவ்வாறு ஆட்சி செய்கிறார்கள், அவர்கள் திட்டம் என்ன, கொள்கை என்ன அப்படின்னு நீங்க கூர்ந்து கவனித்து சரியில்லைன்னா மாற்றுகிற ஒரு அதிகாரம், ஒரு விழிப்பு, ஒரு இயக்கம், போராட்டங்களுக்கு நீங்க தயாராகணும், மக்கள் தயாராகணும். அந்த காலம் வருகிற போது நல்ல தீர்வுகள் ஏற்படும். தம்பி தீபன்ராஜ் கிட்ட ஒரு கேள்வி, என்னோட கேள்வி. இப்ப நம்ம நாட்டினுடைய பொருளாதார கொள்கை தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் இருக்கு. எல்லாமே தனியார் மயம் அப்படின்னு ஆகிட்டு இருக்கு. கல்வி தனியார், மருத்துவம் தனியார், இப்ப போக்குவரத்து தனியார், சாலை தனியார், எல்லாமே தனியார்னா அரசு எதுக்கு இருக்கு? பிறகு இந்த உலகமயம், இந்த தாராளமய பொருளாதார கொள்கையில இந்த கொள்கையை தளர்த்தி தற்சார்பு பொருளாதார கொள்கையை கொண்டு வராம இந்த நாட்டில் விலைவாசியை கட்டுப்படுத்துவதோ இதெல்லாம் கொண்டு வருவது சரி வாய்ப்பு இல்லை. உங்க கட்சியினுடைய பொருளாதார கொள்கை என்ன? இதை நீங்க இப்ப எல்லாமே தனியார் மயமா இருக்குது, இதை நீங்க ஏற்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? எதிர்காலத்தில் நீங்க மாற்றுவதற்கு முயற்சிப்பீங்களா இல்ல இப்படி இந்த பொருளாதார கொள்கையை பின்பற்றுவீங்களா? இந்த தனியார் மயமாக்குதல் அப்படின்றது வந்து இந்த பொருளாதார கொள்கை அப்படின்றது வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் தான் ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சி குறிப்பிடுது. ஒரு பரவலான தவறான கருத்து என்ன அப்படி நிலவிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த இந்த நாங்க வந்து கார்பரேட்ஸோட நிறைய இது வச்சிருக்கோம், சப்போர்ட் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு இது பரவலான கருத்து இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, போன ஒரு வருஷத்துல வந்து நடந்த ஸ்கேம்ஸ், அந்த ஊழல்கள்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஊழலா வந்து நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப வந்து அம்பானியோட ஒரு ஊழலும் டிஎல்எஃப் ஊழலும் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு. இப்ப நாங்க வந்து அவர்களுடைய அடியாட்கள் இல்ல அப்படி ஏதாவது இருந்திருந்தா அது எக்ஸ்போஸ் ஆயிருக்காது. ரெண்டாவது என்ன நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த எஃப்டிஐ, வால்மார்ட் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் முதற்கொண்டு அந்த நிறுவனங்கள், அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, we are against. சென்னையிலேயே, இதே சென்னையில ஒரு இந்த எஃப்டிஐ அந்த கருத்து வரும்போது இதே சென்னையில நம்ம ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் பக்கத்துல இருக்கிற அந்த அந்த இதுல வந்துட்டு போராட்டம் பண்ணோம். அதே நான் திருப்பி வலியுறுத்துறேன், அந்த போராட்டம் வந்து நாங்க பண்ணோம், எங்களால முடிஞ்ச அளவு பண்ணோம். அந்த காலத்துல இது ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. சோ எஃப்டிஐ எதிர்த்து நாங்க போராடணும். இது வந்து மீடியால வராம இருந்திருக்கலாம், ஆனா அன்னைக்கு நாங்க போராடணும். இதை நான் பதிவு செய்ய விரும்புறேன். இறுதியா அன்பு சகோதரர்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த விவாதத்தின் இறுதியில இந்த நிகழ்வை பார்த்து கொண்டு இருக்கிற எதிர்கால தலைமுறை பிள்ளைகள், இந்த தேசத்தை வலிமையான தேசமாக மாற்ற காத்திருக்கிற இளைய பிள்ளைகளுக்கு, எதிர்கால அரசியல் தலைவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? விவேகானந்தர் சொன்னது போல ஒரு 100 இளைஞர்களை கூட இந்தியாவே மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு காலம் இப்ப வந்துருச்சு. சோ இளைஞர்கள்லாம் வந்து ஏங்கிட்டு இருந்த காலம், அதாவது அரசியல்ல சேரலாமா, சேர்ந்தா வந்து நாமளும் அந்த மாதிரி ஆயிடுவோமா, இல்ல அரசியலே ஒரு சாக்கடைன்ற கருதப்பட்ட காலம் போயிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 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 சான்ஸ் வந்திருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 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 விடிவெள்ளி வந்திருக்கு உங்களுக்கு. நீங்களும் வந்து இணையுங்கள். இந்தியா உங்கள் கையில். மாற்றம் வரும் என்பதில் மாற்றமே இல்லை. நன்றி. மதிப்பிற்குரிய ஐயா வேலவேந்தன் அவர்கள், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய நீண்டகால அரசியல் அனுபவம் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு, குறிப்பாக தமிழ் சமூக பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அரசியல் வழிகாட்டியாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்முடைய இந்த முன்னால் நடந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் அல்லது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இவ்வளவு அருமையான பின்னணியை கொண்ட தமிழ் இனம், தமிழ் மக்கள், மொழியால் இனத்தால் மிக உயர்ந்தவர்கள், அறிவால் உயர்ந்தவர்கள், கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லப்படுகிற நம்முடைய நாடு, இவையெல்லாம் இன்னும் முன்னேறாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் இளைஞர்களுடைய விழிப்புணர்ச்சி இல்லை சரியாக. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன், தவறாக நினைக்கக்கூடாது. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், முதல் வகுப்பிலே தேர்வு பெற்ற மருத்துவர்கள், பொறியாளர்கள், இவர்களெல்லாம் வெளிநாடுகளுக்கு போய்விடுகிறார்கள். அதுவே கதி என்று போய்விடுகிறார்கள். இனியாவது எதிர்காலத்திலே அறிவார்ந்த இந்த மாணவ நண்பர்கள், நம்முடைய மண் இங்கேதான் நாம் இருக்க வேண்டும், இந்த மண்ணை செழிக்க வைக்க நாம உதவ வேண்டும் என்கிற உணர்வோடு இருந்தாக வேண்டும். அதை விட்டு மற்றவர்களே குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது. யார் இன உணர்வோடு இருக்கிறார்களோ, யார் மொழி உணர்வோடு இருக்கிறார்களோ, பக்கத்திலே இருக்கிற கொஞ்சம் தூரத்திலே தான் இருக்கிறது. இதை கூட இப்பொழுது என்ன எதிர்கட்சிக்காரர்கள் சொல்கிறார்களோ அது மாதிரி இந்த இலங்கை போராட்டத்தை பற்றி அதிகமாக அண்ணாதான் பேசுகிறார்.
அப்பொழுது பார்லிமெண்டிலே அவர் பாராளுமன்றத்திலே திருப்பி திருப்பி ஈழ மக்களுடைய கண்ணீரை பற்றி சொல்லுகிற பொழுது மொத்தத்திலே சொன்னார், இந்த கடல் தண்ணீரே உப்பாக இருப்பதற்கு காரணம் இலங்கையில் இருக்கிற வாழ்கிற நம்முடைய தமிழர்கள் விடுகிற கண்ணீர் தான் இந்த உப்பாகவே இருக்கிறது என்று அண்ணா அவர்கள் சொன்னார். சில கோடிகள் தான், சில லட்சங்களிலே நாடுகள் இருக்கின்றன, அவ்வளவுதான் நம்மை விட எங்கும் போய்விட்டார்கள், முன்னேறிவிட்டார்கள். ஆனால் நாம் மட்டும் முன்னேறவில்லை. அதுக்கு காரணம் இந்த பீடைகள் தான், இந்த பிற்போக்குத்தனங்கள் தான். ஜாதி, மதவெறி இவையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். முழுமையாக ஒழிக்கப்படுவது உங்கள் கையில தான் இருக்கிறது. அறிவு முறையெல்லாம் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அண்ணா, நீங்க இறுதியா உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த மக்கள் முன்னால் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம தமிழ் தலைமுறை பிள்ளைகளுக்கு அரசியல்னா என்ன, எது சரியான அரசியல், எந்த அரசியலை நோக்கி நமது இளைய தலைமுறை பிள்ளைகள் செல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே வரையில கவியரசர் கண்ணதாசன் சொன்னது போல, வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. அருமை அருமை. பாரதி சொன்னது போல 30 கோடி சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகுக்கு ஒரு உயர்வுண்டு. பாவேந்தர் சொன்னது போன்ற சங்கே முழங்கு என்றார் பாவேந்தர். இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என்றது மட்டும் அல்லாமல் அவர் சமத்துவத்தையும் வலியுறுத்தி பல்லாயிரம் பாடல்களை பாடினார். எனவே அந்த சமத்துவ வழியில் தான் இந்த தேசம் மறுமலர்ச்சியை காணும் என்று நான் என் கட்சியின் சார்பில் ஆழமாக நம்புகிறேன். இப்பொழுது சமூக அநீதிகளை கண்டு கோபப்படுகிற இளைஞர்கள் உருவாகி வரணும். எனவே பாரதி சொன்னது போன்று அந்த கோபத்தை பழகணும், ரௌத்ரம் பழகின்றது போல அந்த கோபத்தை பழகணும். எல்லாவற்றுக்கும் சாத்வீகமாக அடங்கி போகிற அந்த முறை அல்ல. அநீதிகளை கண்டு கோபப்படுகிற ஒரு புதிய தலைமுறை எழுணும். குறிப்பாக சமூக அநீதி. இந்தியா மீது உலக ஏகாதிபத்திய நாடுகளும் பெரும் வல்லரசுகளும் சமூக அநீதியை கட்டி பிணைத்திருக்கிறார்கள். இந்த சங்கிலியை நமது சுதேசியால் அடித்து நொறுக்காதவரை இந்தியா முன்னேறாது என்பது எங்கள் ஆழமான நம்பிக்கை. சுதேசியில் நாங்கள் முதலில் நம்புவது உழைக்கும் மக்கள். விண்ணை பிளந்து ஆழ்கடலில் மூச்சடக்கி மலைகளை குடைந்து பிரம்மாண்டமான ஆலைகளை சாலைகளை கட்டுகிற அந்த உழைக்கிற மக்களை நாங்கள் நம்புகிறோம். அவர்களின் தலைமையில் ஒரு புது இந்தியா படைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம், விரும்புகிறோம். அத்தகைய ஒரு கொள்கைதான் உண்மையான அரசியலாக இருக்க முடியும். எல்லா விதமான பிளவுகளுக்கும் அப்பால் மனிதகுலத்தை ஒன்றுபடுத்துகிற ஒரு அரசியல், அந்த அரசியல் தான் பாட்டாளி வர்க்க அரசியல். அந்த அரசியலை தான் நாங்கள் முன்மொழிந்து அரசியல் நடத்துகிறோம். அதன்பால் புதிய இளைஞர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருக்கிற இந்த சமூகத்தை குழி தோண்டி புதைத்து ஒரு சமூக சமத்துவம், அரசியல், பொருளாதார சமத்துவம் உள்ள ஒரு நாட்டிற்கு புதிய தலைமுறை சிந்திக்க வேண்டும் என்பது எங்கள் வேண்டுகோள். அதுதான் சிறந்த அரசியல். ஐயா, இறுதியா அரசியல் என்றால் என்ன, எது சரியான அரசியல், எந்த மாதிரியான அரசியலை இனி எதிர்கால பிள்ளைகள் முன்னெடுக்கணும்? நாம் இப்ப என்னுடைய வேலை ஆல்மோஸ்ட் ஓவர். 86 ஆண்டுகள் முடிந்து 87 இருக்கேன். நான் பல ஆண்டுகள் அரசியல் இருந்திருக்கேன். நான் ஆசைப்படுதலாம், ஏனென்றால் இவங்க எல்லாம் எனக்கு பேர பிள்ளைகள் மாதிரி, எனக்கு பேர பசங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நாம விட்டு செல்லுகின்ற நேரத்தில் ஒரு நல்ல நாட்டை, கட்சியை பற்றி நாம் சிந்திக்காமல், எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் தூய்மையாக இருந்து அவர் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு நல்ல சிந்தனை அவருக்கு வர வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். அது அவ்வளவு எளிதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு அதற்காக எல்லோரும் அவருக்கு புத்திமதி சொல்லி, கடைசியில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். மக்கள், நீங்க அத்தனை பேரும் நீங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். நீங்கள் விழிப்போட இருப்பீர்களே ஆனால் தவறு செய்யக்கூடியவர் எந்த கட்சியாக இருந்தாலும், அது பிஜேபியாக இருந்தாலும், கம்யூனிஸ்டாக இருந்தாலும், காங்கிரஸ் ஆக இருந்தாலும், யாராக இருந்தாலும், தவறு செய்கிறவர்களை தூக்கி எறிந்து விடுங்கள். அது உங்க கையில் தான் இருக்குது. நம்பர் 2, பணத்தை வாங்காமல் அத்தனை பேரும் வாக்கு சாவடிக்கு செல்ல வேண்டும். ஒரு சல்லி காசு கூட வாங்காமல் அத்தனை பேரும் வாக்கு சாவடிக்கு செல்ல வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு நீங்கள் ஏற்படுத்துவீர்களே ஆனால், நம்முடைய சகோதரர் நல்ல அழகாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் சிந்திக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணம் அது நடைமுறைக்கு வரும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நன்றி. அரங்கத்திற்கு தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த மதிப்புமிக்க தலைவர் பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி.
அன்பிற்கினிய உறவுகளே, இன்று நாம் எது அரசியல் என்பதை பற்றி விவாதித்தோம். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருமதிப்பிற்குரிய பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். எமது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள், அரசியல் என்பது மக்களின் மீது ஆட்சியை நடத்துகிற அல்லது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு செய்கிற சேவை, மக்களின் மேம்பாட்டிற்கு செய்கிற தொண்டு என்கிறார். உழைக்கும் மக்களின் உழைப்பை சுரண்டி கோடிக்கணக்கான பணத்தை குவிப்பது, பதுக்குவது, ஒதுக்குவது, அதை அந்நிய வங்கிகளில் வைத்து பாதுகாப்பது, அதற்காக தொடர்ச்சியாக பதவியிலே இருப்பது, இதுதான் அரசியல் என்ற நிலை இன்று வந்திருக்கிறது. இன்னைக்கு மக்களுக்கான திட்டங்கள், சலுகை, மானியம், போனஸ், இலவசம் இப்படித்தான் இருக்கிறது. நேர்மையற்ற தலைவர்களால் ஆளப்படுவதாலேயே இந்த சமூகம் நேர்மையற்ற சமூகமாக மாற்றப்படுகிறது. தேர்தல்ல நன்மதிப்பின் மூலமா மக்களிடத்திலே வாக்கை பெறுவது என்றில்லாது மக்களிடத்திலே பணத்தை கொடுத்து வாக்கை பறிக்கிற முறை வந்திருக்கிறது. நீங்கள் ஏன் இந்த ரோட்டை சரியா போடவில்லை என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் சட்டையை பிடித்து கேட்க முடியாது. நீ பணத்தை வாங்காமையா ஓட்ட போட்டா என்று உடனே அவர் கேட்பார். உரிமையை கேட்கிற உரிமையை கூட மக்களிடத்திலிருந்து பறிக்கிறார்கள். மதிப்பிற்குரிய ஒரு கவிஞர் எழுதுகிறார், மனிதர்களை எங்களால் மந்திரிகளாக்க முடிகிறது, மந்திரிகளைத்தான் மறுபடியும் எங்களால் மனிதர்களாக்க முடியவில்லை என்கிறார். இப்படித்தான் நிலைமை இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எனது தொகுதி மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட்டேன் என்கிறார். என்ன வாக்குறுதியை காப்பாற்றினீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு, எனக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் 5 ஆண்டுகளுக்கு தொகுதி பக்கமே வரமாட்டேன் என்று உறுதியளித்தேன், அதை காப்பாற்றி விட்டேன் என்கிறார். இப்படித்தான் இன்றைக்கு நிலைமை இருக்கிறது. நல்ல கருத்தை விதைத்து விட்டால் தவறான அரசாங்கம் உருவாகாது, அப்படி உருவானாலும் அது நிலைக்காது என்கிறார் மதிப்பிற்குரிய பெருமகன் மு வரதராசனார் அவர்கள். அரசியல் ஒரு நாட்டு மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அனைவருக்கும் சரியான சமமான கல்வி, அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம், வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பெண்ணிய உரிமை, வீடு, குடிநீர், போக்குவரத்து, சரியான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம், காடு வளம், நீர்வளம், நிலவளம், மண் வளம், கடல் வளம் காத்தல், இவற்றில் இருக்க வேண்டிய அரசியல் இங்கே சாதியிலும் மதத்திலும் இருக்கிறது. எனவே இங்கே தேவைப்படுவது ஆட்சி மாற்றம் அல்ல, அரசியல் மாற்றம். இந்த மண்ணிற்கு தேவையான மாற்ற அரசியலை உருவாக்க என் அன்பிற்கினிய உறவுகளே நாம் அணியமாவோம். மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னாள்.